எதையோ ஒன்று பாடியிருக்காரு. அது எது? குயில் பாட்டை வந்து பாடி. அப்போ குயில் பாட்டு அப்படிங்கிறது செய்யப்படும் பொருள். பயனில்லை அப்படிங்கிறது கடைசியில் அவர் என்ன பண்ணார், அவ்வளோதான், பாடினார். ஓகேவா? அது திருந்தினான் அப்படிங்கிற சொல் வந்து யாரால் உருவானுச்சு? முருகனால தானே உருவானுச்சு. அப்போ முருகன் தான் வந்து என்னங்க எழுவாய். செய்யப்படும் பொருளில் வந்து ஐ ஆட் ஆகுது, இதில் எழுவாயில் ஆட் ஆகுது. சரிங்களா? இதில் ஐயை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது தன்வினை ஆயிரும். சரிங்களா? இது வந்து தன்வினையில் தானே வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? அப்போ இதில் தான் வந்து ட்விஸ்டே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், நம்ம தன்வினை, பெருவினை, செய்வினை, செய்யப்பாட்டு வினை பார்க்க போகிறோம். சரிங்களா? நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கும் வந்து எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகும். எது வந்து தன்வினையில் வரும், எது செய்வினையில் வரும், எது செய்யப்பாட்டில் வரும், நம்மளுக்கு டவுட்டாகவே இருக்கும். சரிங்களா? இதில் நம்ம கிளியர் ஆகிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட் பாருங்கள், தன்வினை வாக்கியம். சரிங்களா? தன்வினை வாக்கியம்னா என்ன அப்படின்னா, ஒரு எழுவாய் தானே ஒரு செயலை செய்வது தன்வினை ஆகும். சரிங்களா? இந்த எழுவாய் அப்படின்னா ஒரு சொல் வந்து தோன்றுவதற்கு காரணமாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து எழுவாய். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உதாரணம். செல்வி பாடம் கற்றால் அப்படின்னு இருக்குங்களா? இதில் பாருங்கள், இந்த கற்றால் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு. சரிங்களா? யாரால் அந்த கற்றால் அப்படிங்கிற சொல் வந்திருக்கு? செல்வியால். சரிங்களா? செல்வி பாடம் கற்றால். இப்போ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இது உங்களுக்கு புரியல அப்படின்னா, பூ மலர்ந்தது அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மலர்ந்தது அப்படிங்கிறதுக்கு காரணமாக இருந்தது யார்? பூ தானே. அப்போ அந்த காரணமாக இருந்தவங்க தான் எழுவாய். சரிங்களா? அப்போ அந்த எழுவாய் தானே எந்த ஒரு உதவியும் இல்லாமல் தானே ஒரு செயலை செஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் வந்து தன்வினை. சரிங்களா? செல்வி பாடம் கற்றால், பூ மலர்ந்தது, அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் என்னது? யாரோட உதவியும் ஏதாவது தேவைப்பட்டுச்சா? இல்லை. அதுவாகவே செல்வி வந்து அவளாக வந்து பாடம் கற்றுக்கிட்டா. பூ வந்து அதுவாக மலர்ந்துச்சு. சரிங்களா? அப்போ தான் அந்த எழுவாய்னா அதான் எழுவாய் தானே ஒரு செயலை செஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் தன்வினை வரும். சரிங்களா? இதை போட்டு குழப்பிக்காதீங்க, ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. தன்வினைக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் பாருங்கள், முருகன் திருந்தினான். முருகன் வந்து திருந்திருக்கான், அவனாக தான் திருந்திருக்கான், யாரும் வந்து அதில் வந்து இன்வால்வ் இல்லை. சரிங்களா? பாடம் கற்றேன், பாடம் நீங்களாக கற்றுக்கிட்டீங்க. ஓகேவா? நான் நேற்று வந்தேன். சரிங்களா? அப்போது இதில் எல்லாம் பாருங்கள், இந்த எழுவாயெல்லாம் என்னென்னு தெரியுதுங்களா? முருகன் திருந்தினான். அப்போ திருந்தினான் அப்படிங்கிற சொல் வந்து யாரால் உருவானுச்சு? முருகனால தானே உருவானுச்சு. அப்போ முருகன் தான் வந்து என்னங்க எழுவாய். அவனாக அந்த வேலையை செஞ்சுருக்கான், அவனாக திருந்திருக்கான். அப்போ எழுவாய் ஒரு செயலை தானாக செஞ்சான் அப்படின்னா தன்வினையில் வரும். ஓகேவா? ஓகே. முருகன் திருந்தினான், பாடம் கற்றேன், நான் நேற்று வந்தேன், அவங்களா தான் வந்திருக்காங்க. நண்பர் வீட்டில் இருந்து உண்டான், அவனாக தான் சாப்பிட்ருக்கான். மன்னர் வந்து நாட்டை ஆண்டார். சரிங்களா? மன்னர் வந்து நாட்டை ஆண்டிருக்கிறாரு. கலையரசி பாடம் கற்றான். சாரிங்க, இதில் பாருங்கள், கலையரசி பாடம் கற்றால்னு வரும், கற்றான்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ என்னென்னு புரிஞ்சுங்களா? எக்ஸாம்பிள், ஒரு எழுவாய் வந்து தானாக ஒரு செயலை செஞ்சிச்சுன்னா அதுதான் தன்வினை. அவ்வளோதான். கிளியருங்களா? அடுத்து பாருங்கள், பிறவினை வாக்கியம். பிறவினை வாக்கியம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ தன்வினையில் நம்ம என்ன பார்த்தோம்? எழுவாய் வந்து ஒரு செயலை தானாக செஞ்சிச்சுன்னா அது வந்து தன்வினை. ஒரு எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்தால் அது பிறவினை வாக்கியம். ஓகேவா? இது புரியல அப்படின்னா எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஆசிரியை பாடம் கற்பித்தார். சரிங்களா? இப்போ கற்பிச்சிருக்காரு. யாருக்கு? அவரே கற்பிச்சாரா? இல்லை. யாருக்கு கற்பிச்சாரு? மாணவர்களுக்கு. அப்போ பிறரை வச்சு அதை பண்ணியிருக்காரு. ஓகேவா? அப்போ வந்து இது பிறவினையில் வரும். சரிங்களா? அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்களேன். அவன் திருத்தினான். நீங்கள் இதில் வந்து நோட் பண்ணலாம், இதில் நான் அங்கேயும் வந்து நீ திருந்தினான்னு சொன்னேன், இங்கேயும் ஒரு திருத்தினான் இருக்கு அப்படின்ட்டு. சரிங்களா? அவன் திருந்தினான் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதில் பாருங்களேன், இங்கே பாருங்கள், முருகன் திருந்தினான் அப்படின்னு இருக்குங்களா? அவனாக திருந்திருக்கான். ஓகேவா? இதையும் கொஞ்சம் பாருங்கள், இதையும் கொஞ்சம் பாருங்கள். அவன் திருத்தினான், அது திருந்தினான். ஓகேங்களா? இது திருத்தினான். அப்போ யாரையோ ஒருத்தர் திருத்தியிருக்கான். சரியா? இந்த திருத்துறது அப்படின்னு யாரையோ வச்சு பிறரை தானே வருது, பிறரை தானே அவன் திருத்தியிருக்கான். அப்போ அது ஒரு பிறவினையில் வரும். ஓகேவா? ராமன் பாடம் படிப்பித்தான். இது என்ன படிப்பித்தான் அப்படின்னா பிறரை வந்து படிக்க வச்சுருக்கான் அப்படின்ட்டு அர்த்தம். சரிங்களா? அந்த படிப்பித்தான், ஆட்டுவித்தால், அதுக்கடுத்து அந்த பயிற்றுவித்தார், இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? பிறரை வந்து வச்சு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஆட்டுவித்தால் அப்படின்னா நடனம் யாரையோ ஒருத்தரை ஆட வச்சுருக்கா. ஓகேவா? ஆசிரியர் பாடம் பயிற்றுவித்தார் அப்படின்னா அவராக வந்து பயிலில் மாணவரை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க? பயிற்று வச்சுருக்காங்க. ஓகேவா? அதுதான். கலையரசி பாடம் கற்பித்தால் தான் வரும். சரிங்களா? கற்பித்தான் கிடையாது, கற்பித்தாள். ஓகேவா? அப்போ என்னது? யாரோ ஒருத்தருக்கு கற்பிச்சிருக்கா. அப்போ வந்து பிறவினையில் வரும். ஓகேவா? இங்கே பாருங்கள், நண்பனை விருந்து உண்பித்தேன். அங்கே நம்ம மேலே என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்?
அவனா போய் விருந்தில் சாப்பிட்ருக்கான். ஆனால் இது பாருங்கள், சாப்பிட வச்சுருக்காங்க. சரிங்களா? அப்போ பிறரை வச்சு அந்த செயலை செஞ்சுருக்காங்க. அதுக்கடுத்து கவிதா பொம்மை செய்வித்தாள். செய்வித்தாள்னா யாரையோ வச்சு செய்ய வச்சுருக்கான் அந்த பொம்மையை. சரிங்களா? அவளா செய்யலை, அவளா செஞ்சா அப்படின்னா அது தன்வினையில் வரும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், தாய் குழந்தைக்கு உணவை உண்பித்தாள். என்னது? தாய் வந்து குழந்தைய உணவு உண்ண வச்சுருக்காங்க. அப்போ குழந்தையை வச்சு தான் அந்த இது பண்ணியிருக்காங்க. சரிங்களா? தாய் வந்து உணவு உண்ணல. ஓகே, தாய் வந்து உணவு உண்ணா அப்படின்னா அது வந்து தன்வினையில் வரும். இது குழந்தையை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த உணவை குழந்தையை வச்சு பண்ணியிருக்காங்க. அப்போ என்னங்க வரும்? இது ஒரு பிறவினையில் வரும். சரிங்களா? கிளியரா? தன்வினை அப்படின்னா ஒரு செயலை தானாக செஞ்சால் தன்வினை. பிறவினை அப்படின்னா என்னங்க? ஒரு எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்தால் அதுதான் வந்து பிறவினை. சரிங்களா? ரெண்டும் கிளியர் ஆயிடுச்சுங்களா? சரி பாருங்கள், இதில் கீழே கொடுத்துருக்குல்ல, இப்போ தன்வினை பிறவினை வந்து எப்படி மாற்றிருக்கிறாங்க பாருங்கள். இது உங்களுக்கு பார்த்தா புரியும். தன்வினை பிறவினை இதில் பாருங்கள், திருந்தினான் அப்படின்றது. திருந்தினான்னா அவனா திருந்திருக்கான், திருத்தினான்னா யாரையோ திருத்திருக்கான், அப்போ பிறவினை. ஓகேவா? அடுத்து பாருங்கள், உருண்டான் அப்படிங்கிறது தன்வினை. உருட்டினான் அப்படிங்கிறது, உருட்டினான்னா எதையோ வச்சு உருட்டியிருக்கான். உருட்டினான்னா அவனாக தானே உருட்டினான் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லக்கூடாது. சரியா? ஏன்னா உருட்டினான்னா பால் அதில் இன்னொரு ஒரு திங்ஸ் வருது இல்லையா? அப்போ இன்னொரு திங்ஸ் வந்துச்சுனாலே பிறவினை தான். பயின்றான் அப்படின்னா தானாக வந்து கற்றுக்கிட்டான். ஓகேவா? இதே பயிற்றுவித்தான் அப்படின்னா பிறருக்கு ஏதோ ஒன்று பயிற்சி கொடுத்துருக்கான். சரிங்களா? பிறருக்கு ஏதோ பயிற்சி கொடுத்ததுனால பயிற்றுவித்தான் அப்படின்ட்டு வரும். அடுத்து வந்து பெருகு. பெருகு அப்படிங்கிறது தானாக வந்து பெருகிறது. ஓகேவா? பெருக்கு அப்படின்னா யாரையோ ஏதோ ஒரு பொருளை வந்து பெருக்கிறது. சரியா? ஓகே, அடுத்து பாருங்கள், செய் அப்படிங்கிறது தானாக ஒரு செயலை செய்கிறது. செய்வி அப்படின்னா யாரையாவது செய்ய வைக்கிறது. சரியா? அங்கே யாரையாவது இன்னொரு பர்சன் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல பிறவினை தான் வரும். ஓகேவா? வாடு அப்படிங்கிறது ஏதோ ஒன்று தனியாக வந்து வாடுறது. சரிங்களா? வாட்டு அப்படின்னா யாரையாவது வாட்டுறது. ஓகேவா? யாரையாவது வாட்டுறது பிறவினையில். நடந்தான் அப்படிங்கிறது அவனாக நடந்தான், எந்த ஒரு உதவியும் இல்லாமல். சரிங்களா? நடத்தினான் அப்படின்னா அவன் நடத்தியிருக்கான், எதையோ ஒன்று நடத்தியிருக்கான், யாரையோ வச்சு எதையோ ஒன்று நடத்தியிருக்கான். சரியா? அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்களேன், செய்வினை வாக்கியம் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு வாக்கியம் எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை என்ற வரிசையில் அமையும் வாக்கியத்தில் செய்யப்படு பொருளோடு ஐ எனும் இரண்டாம் வேற்றுமை உருபு சேர்ந்து வரும். சில சமயம் ஐ மறைந்து வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஓகே, இது ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த எடுத்துக்காட்டை எல்லாரும் பாருங்கள். பாரதியார் குயில் பாட்டை பாடினார் அப்படின்னு இருக்குங்களா? இதில் பாருங்கள், இதில் என்ன அப்படின்னா பாரதியார் குயில் பாட்டை பாடினார். இது வந்து என்ன, நீ சொல்லி கொடுத்த மாதிரி இந்த பாட்டை வந்து அவராக தானே பாடியிருக்காரு, இது வந்து தன்வினையில் தானே வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் தான் வந்து ட்விஸ்டே. என்ன அப்படின்னா அங்கே பாருங்கள், பாரதியார் குயில் பாட்டை ஐ கொடுத்துட்டான் பாருங்கள். ஐ வந்து வெளிப்படையாக மேலே என்ன கொடுத்துருக்கான் டெஃபினிஷனில் பாருங்கள், ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருபு சேர்ந்து வரும். அப்படி சேர்ந்து வந்துச்சுன்னா அங்கே என்னங்க வரும்? செய்வினையில். சரிங்களா? நீங்கள் பாட்டுக்கிறது அவராக தானே பாடினாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் தன்வினை தான் போடுவேன் அப்படின்னா தப்பு. ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்போது இதில் வந்து இந்த என்ன எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? பாருங்களேன், பாரதியார் அப்படிங்கிறது எழுவாய். அந்த பாடினார் அப்படிங்கிற சொல் யாரால் உருவானுச்சு? பாரதியார் தானே உருவானுச்சு. அப்போ பாரதியார் அப்படிங்கிறது எழுவாய். செய்யப்படும் பொருள் அப்படின்னா அவர் எண்ணத்தை வச்சு பாடினார், என்ன வச்சு செஞ்சார், அதுதான் வந்து செய்யப்படு பொருள். சரிங்களா? செய்யப்படு பொருள்னால் ஒன்றும் கிடையாது, அவர் எதை வச்சு கடைசியாக அந்த வேலையை செஞ்சுருக்காரு. சரிங்களா? பாடினார் அப்படின்னா அவர் எதை பாடினார்? குயில் பாட்டை வந்து பாடுறாரு. அப்போ குயில் பாட்டு அப்படிங்கிறது செய்யப்படு பொருள். பயனிலை அப்படின்னா கடைசியில் வந்து என்ன ஆகுது. சரியா? பாரதியார் குயில் பாட்டை என்ன பண்ணியிருக்காரு? பாடியிருக்காரு. பாடினார் அப்படிங்கிறது பயனிலை. சரிங்களா? இப்போ புரியுதுங்களா என்னென்னு? எழுவாய் அப்படின்னா ஒரு சொல் வந்து இந்த பாடினார் அப்படிங்கிற சொல் வந்து தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறது தான் எழுவாய். அப்போ பாரதியார். செய்யப்படும் பொருள்னா அவர் எதை வச்சு செஞ்சார் அதை. சரியா? பாடினாருன்னு தெரியுது, அவர் எதை வச்சு பாடியிருப்பார்? எதையோ ஒன்று பாடியிருக்காரு. அது எது? குயில் பாட்டை வந்து பாடி. அப்போ குயில் பாட்டு அப்படிங்கிறது செய்யப்படும் பொருள். பயனிலை அப்படிங்கிறது கடைசியில் அவர் என்ன பண்ணார், அவ்வளோதான், பாடினார். ஓகேவா? செய்வினைனா எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியுதுங்களா? செய்வினைனா ஒன்றும் கிடையாது, இந்த ஃபஸ்ட்டு எழுவாய் வரும், அதுக்கடுத்து செய்யப்படும் பொருளோட ஐ பாருங்கள், இதுதான் முக்கியம், ஐ சேர்ந்து வரும். ஓகேவா? சரி, இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்களேன். தச்சன் நாற்காலியை செய்தான். இதில் பாருங்கள், நீங்கள் கவனிக்கணும். இப்போது நீங்கள் இது வந்து தன்வினை மாதிரியே தெரியும். ஏன்னா இந்த தச்சன் என்ன பண்ணாங்க அப்படின்னா நாற்காலி அவங்களா செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு தான் வருது. ஆனால் இதில் என்ன நோட் பண்ணணும் நீங்கள் அப்படின்னா நாற்காலியை. சரிங்களா? அந்த செய்யப்படும் பொருளில் என்னங்க இருக்குது?
நாற்காலியை ஐ வந்து சேர்ந்து வந்திருக்கு. அப்போது இது வந்து செய்வினையில் வரும். சரிங்களா? அவள் மாலையை தொடுத்தாள் அப்படின்ட்டு இருக்குங்களா? அப்போ மாலையை ஐ வந்துருச்சு, செய்யப்படு பொருளில் ஐ வந்துருச்சு வெளிப்படையா, அப்போது செய்வினையில் வந்துடும். சரிங்களா? அங்கே பாருங்கள், ராதா பொம்மையை செய்தாள், ஐ வந்திருக்கு. இந்த ஐயை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது தன்வினை ஆயிரும். சரிங்களா? பாருங்க, ராதா பொம்மை செய்தாள் அப்படின்னா அவளா பொம்மை செஞ்சுருக்கா, அப்போ வந்து என்னங்க தன்வினையில் வந்துடும். இந்த ஐ சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து செய்வினையில் வரும். ஓகேவா? கிளியருங்களா? ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள், செய்யப்பாட்டு வினை வாக்கியம். இப்போ புரியுதுங்களா என்னென்னு? அந்த மூணுமே புரிஞ்சிருச்சா? இப்போ இந்த செய்யப்பாட்டு வினைனா ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? இது ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த செய்யப்பாட்டு வினையை நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. இதில் பாருங்கள், செய்யப்படு பொருள் எழுவாய் பயனிலை என்ற வரிசையில் வாக்கியம் அமையும். செய்வினையில் நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு எழுவாய் வரும், ரெண்டாவது என்னங்க வரும்? செய்யப்படு பொருள் வரும். அது மட்டும்தான் வருமா? அது மட்டும் வராது. என்னங்க வரும்? கூட ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வெளிப்படையாக வரும். சரியா? வெளிப்படையாக வரும், மறைந்து வரும். ஆனால் மேக்ஸிமம் வெளிப்படையாக தான் கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போ ரெண்டாவது வேற்றுமை வெளிப்படையாக வரும். மூணாவது என்னங்க வரும்? பயனிலை. ஓகேவா? அப்போ இதில் செய்ய பாட்டு வினையில் என்ன வரும் பாருங்கள், செய்யப்படு பொருள், ஃபஸ்ட்டு செய்யப்படு பொருள் வரும், அதுக்கடுத்து எழுவாய் வரும், கடைசியாக பயனிலை. சரிங்களா? அது எழுவாய் செய்யப்படு பொருள். அங்கே என்னது? ஃபஸ்ட்டு எழுவாய் இருந்தது, ரெண்டாவது செய்யப்படு பொருளுங்களா? இங்கே வந்து இது மட்டும்தான். இந்த செய்யப்படு பொருள் எழுவாய் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? பயனிலை கடைசியாக அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? அப்படிங்கிற வரிசையில் அமைஞ்சு அந்த எழுவாயோடு, சரிங்களா, நாம் அங்கே என்ன பார்த்தோம்? அங்கே செய்யப்படு பொருளோட ஐ வந்து சேர்ந்து வரும். இதில் பாருங்கள், எழுவாயோட மூன்றாம் வேற்றுமை உருபு. சரியா? மூன்றாம் வேற்றுமை உருபுனா நம்மளுக்கு தெரியும், ஆள் அப்படிங்கிறது. சரிங்களா? அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க? பயனிலையோடு பட்டது பெற்றது என்ற சொல் சேர்ந்து வரும். இதனோட கீவேர்டு இதுதாங்க. செய்யப்பாட்டு வினையே நீங்கள் கஷ்டமே கிடையாது. சரிங்களா? அந்த சொல்லில் பட்டது பெற்றது அப்படின்னு இருந்ததுன்னா கண்ணை மூடிட்டு போட்டலாம், செய்யப்பாட்டு வினை அப்படின்ட்டு. ஓகேவா? இந்த டெஃபினேஷன் எதுக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தான். சரிங்களா? நம்ம இன்னும் சொன்ன மாதிரி தான் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி இந்த டெஃபினேஷன்லாம். ஓகேவா? ஏன்னா வந்து அதில் வந்து ஐ, இதில் ஆள் நோட் பண்ணிக்கணும். இதில் செய்வினையில் ஐ, செய்யப்பாட்டு வினையில் ஆள். அது வந்து எதில் ஆட் ஆகுது? செய்யப்படு பொருளில் வந்து ஐ ஆட் ஆகுது, இதில் எழுவாயில் ஆட் ஆகுது. சரிங்களா? இதில் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா பயனிலையில் பட்டது பெற்றது அப்படின்ட்டு வருது. ஓகேவா? சரி பாருங்கள், உதாரணம், கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது. சரிங்களா? எழுவாய் வந்து கல்லணை தானே வரும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுதான் வந்து தப்பு. சரிங்களா? இந்த கட்டப்பட்டது அப்படிங்கிறது யாரால் தோன்றிருக்கு? கரிகாலனால் தான் தோன்றிருக்கு. அப்போ கரிகாலன் அப்படிங்கிறது என்னங்க? ஒரு எழுவாய். சரிங்களா? அப்போ எழுவாய் இது ரெண்டாவது இடத்துல வந்திருக்கு. இதில் நீங்கள் நோட் பண்ணுறது என்ன அப்படின்னா, இதில் பாருங்கள், எழுவாயில் கரிகாலன் அப்படிங்கிறவர் இருக்கார், கரிகாலனால் ஆள் வந்து வெளிப்படையாக வந்துருச்சு. ஓகே. இதில் பாருங்கள், கட்டப்பட்டது பட்டது அப்படின்னு வந்துருச்சுங்களா? இப்போ கட்டப்பட்டதுன்னு இருக்குது, அவர் என்ன கட்டினாரு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? என்ன கட்டினாருன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? கல்லணே கட்டினாரு. அப்போ அந்த ஆன்சர் தான் என்னங்க? செய்யப்படு பொருள். சரிங்களா? அப்போது கல்லணை அப்படிங்கிறது செய்யப்படு பொருள், அடுத்தது கட்டப்பட்டது அப்படிங்கிறது பயனிலை. ஓகேவா? முடிஞ்சுங்களா? புரியுதுங்களா என்னென்னு? ஃபஸ்ட்டு வந்து செய்யப்படு பொருள் வருது, ரெண்டாவது வந்து எழுவாய் கரிகாலன் வருது, அதோடு சேர்த்து ஆளும் சேர்ந்து வருது. சரிங்களா? கரிகாலனால் கட்டப்பட்டது பட்டது அப்படிங்கிற இது வந்து கடைசியாக முடியுது. இந்த மூணு இதுவும் கரெக்டாக இப்படி வந்துச்சு அப்படின்னா செய்யப்பாட்டு வினை அப்படின்ட்டு நம்ம குறிக்கலாம். சரியா? இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் எனக்கு படிக்க முடியல, புரிஞ்சிக்க முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதில் பட்டது அப்படின்னு வந்துருச்சுனாலே நீங்கள் கண்ணை முடிச்சு என்ன போட்டுடலாம்? செய்யப்பாட்டு வினை போட்டுடலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இதனோட எடுத்துக்காட்டெல்லாம் சில இது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? தஞ்சை சோழர்களால் புகழ் பெற்றது அப்படின்னு வந்துருச்சுங்களா? ஓகே. இது பெற்றது. மீதிலாம் பாருங்களேன், பட்டது. இந்த பட்டது அப்படின்னு வந்துருச்சுனாலே உங்களுக்கு பாட்டு அப்படின்னு ஞாபகம் வந்துடணும். பாட்டு, அது என்ன பாட்டு அப்படின்ட்டுங்களா? செய்யப்பாட்டு வினை தாங்க சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் கீழே கூட கொடுக்குறேங்க, அது யூஸ் ஆனிச்சுன்னா பார்த்துக்கோங்க. சரியா? எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நன்றிங்க.